ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் புளிக்குழம்பும் மீல் மேக்கர் ஃப்ரை மாதிரி, ஆனால் ஃபுல்லாக ஆயிலில் ஊற்றி பொரிக்கிறது இல்லை, இதெல்லாம் சும்மா தாளிசம் பண்ணி பொரிக்கிறது. இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு குக்கரில் தான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கிறேன். கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் சேர்த்து பொரியட்டும். அங்கிட்ட வடைச்சட்டி வச்சுருக்கேன், அதுலேயும் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கு, ரெண்டும் பொரிஞ்சு வரட்டும். இப்போ அதில் வெங்காயம்லாம் போட்டு தாளிசம் பண்ணி கொஞ்சோண்டு தக்காளியும் போட்டிருக்கேன் மீல் மேக்கர் வதக்கிறதுக்கு. இப்போ இங்கேயும் வெங்காயம்லாம் போட்டு தாளிசம் பண்ணதுக்கப்புறம் தக்காளி போடாமல் வெண்டைக்காவை அதே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் வெண்டைக்காய் விழுவிழுன்னு இருக்காமல் இருக்கும். அதில் மஞ்சப்பொடி, கொஞ்சம் சிக்கன் பொடி, அதுக்கப்புறம் வத்தப்பொடி 3யும் போட்டு மீல் மேக்கரையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மீல் மேக்கரில் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இங்கிட்டு வெண்டைக்காவும் கிண்டி வச்சு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு அதுக்கப்புறம் வதக்கி விட்ருவோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிம்பிளான சாப்பாடு. அதுக்கப்புறம் புளியை கரைச்சி வெண்டைக்காயில் சேர்த்துக்கிட வேண்டியதான். இப்போ வத்தப்பொடி ஒரு 1½ ஸ்பூன், மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க குழம்புக்கு. அப்புறம் குழம்பு மிளகாய் பொடி ஒரு 3 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிட்டேன். இப்போ சின்ன வெங்காயமும் தேங்காய் சீலும் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு அதையும் வெண்டைக்காயில் ஊற்றி போதுமான அளவு தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து ஒரு 2 விசில் வச்சாலே போதும். வெண்டைக்காய் உடையாமல் வந்துடும். பாருங்க, நம்ம தண்ணியே ஊற்றலை மீல் மேக்கரில். நல்லா பரட்டல், மீல் மேக்கர் பரட்டல் நல்லா வந்துருச்சு. இப்போ கிச்சன் மேடையில் உள்ளதை க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். எல்லாத்தையுமே அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம்னா தூசி இருக்காது, குப்பை சேராது, நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், மீல் மேக்கர் பரட்டல் ரெடி ஆகிடுச்சு. அங்கிட்டு முட்டை வந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், மீல் மேக்கர் ரெடி. முட்டையிலையும் பச்சை தண்ணி ஊற்றி வச்சுட்டேன், உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வெண்டைக்காய் புளிக்குழம்பு எவ்வளவு காரசாரமாக இருக்குன்னு. குக்கர்லேயே வச்சுருவேன், இது ஈஸியாக முடிஞ்சிடும். இங்கிட்டு மீல் மேக்கரை ரெடி, இங்கிட்டு முட்டையும் உரிச்சாச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் சாப்பாடு. டிஃபன் பாக்ஸுக்கும் எங்கள் பாப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சாச்சு. ஒரு அவிச்ச முட்டையை வச்சு வெண்டைக்காய் புளிக்குழம்பு ஊற்றி அதுக்கப்புறம் மீல் மேக்கரையும் வச்சு கொடுத்து விட்ருவேன். நான் பாத்திரம்லாம் கழுவ வேண்டியது இருக்குது, கழுவிட்டு நம்ம தையல் வேலையை பார்க்க வேண்டியதுதான். மீல் மேக்கர் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட். இப்போ குழம்பெல்லாம் மாற்றி அடுத்த சட்டியில் மாற்றி வச்சாச்சு, பாத்திரம் கழுவ தூதுவாக இருக்கும்னு. இப்போ சிங்கு தொட்டி நிறைய பாத்திரம் இருக்குது. பாத்திரத்தெல்லாம் நம்ம கழுவி எடுத்துட்டு குளிச்சுட்டு வாஷிங் மிஷினில் துணியை போட்டு மேலே ஒரு 3 ப்ளவுஸ் இருக்குது, போய் தைக்க உட்கார வேலை தான். இப்போ 48 இன்ச்சு அளவு உள்ள ப்ளவுஸ் தான் நான் கட் பண்ண போகிறேன். சுற்றளவு மட்டுமே 25 இருக்குது, 24 + 1 25. இப்போ இது நம்ம நார்மலாக எப்பயும் போடுற ப்ளவுஸ் மாதிரி போடாமல் கரைக்கட்டையும் ஜாயின் பண்ணி போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு அக்குள் பகுதி ஒட்டு போடாமல் வரும். ஏன்னா இவங்களுக்கு 8.25 + 1 9.25 அக்குள். இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா ஒட்டு போட வேண்டியதில்லை. நார்மலாக நம்ம போடுற மாதிரி இருந்தால் 8.5 இன்ச்சு அளவு வரியை தான் உங்களுக்கு அக்குள் பகுதிக்கு இடம் காணும். 8 to 9 9 வரிய.
அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒட்டு போடுற தன்மை தான் வரும். இதே மாதிரி போட்டிங்கன்னா ஏன்னா 1 மீட்ரு துணினா இதே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ முன்கழுத்து வந்து இவங்களுக்கு 7 இன்ச்சு கணக்கு வருது. 7 இன்ச்சுனாலும் விரிவாக பின்னாடி எப்படி விரிவாக இருக்கோ அதே மாதிரி முன்னாடி அவங்க விரிவாக தான் கேட்டிருக்காங்க. உயரம் வந்து 16 வருது. 16 + 2 16, ஒரு அரை இன்ச்சு கூட்டி வைக்க சொல்லியிருக்காங்க. கூட்டி வச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம். அப்போ தான் 17 வரும். இப்போ அளவுலாம் எடுத்துட்டு மார்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பேக் சைடு 2 உயரம் 2 சுற்றளவு எடுத்து பாக்ஸ் மாதிரி போட்டு கழுத்து சுற்றளவு முன்கழுத்து உயரம் மார்க் பண்ணி அக்குள்ளாக வரைஞ்சி எடுத்துருவோம். இது வந்து உங்களுக்கு கழுத்து சுற்றளவு 2.1 பாயிண்ட் கணக்கு எடுத்துக்கோங்க. இப்போ பேக் சைடு ஃபுல்லாக வரைஞ்சி மார்க் பண்ணியாச்சு. கட் பண்ணி பேக் சைடை ஃப்ரண்டில் போட்டு நம்ம கிராஸ் பீஸ் போட்டுக்கிடுவோம் கிராஸ் கட்டிங்க்கு. இதுதான் உங்களுக்கு ஈஸியான மாடல். நம்ம வந்து ஷார்ட்டில் வெட்டி வச்சு பேப்பரில் வெட்டி வச்சலாம். அது ஒவ்வொரு நேரம் காணாமல் போயிடும். நீங்கள் இப்படி ஒவ்வொரு அளவு ப்ளவுஸ்க்கும் இதே மாதிரி பேக் சைடு கட் பண்ணி ஃப்ரண்டில் போட்டு கிராஸ் கட்டிங் வரைஞ்சி எடுத்திங்கன்னா ஈஸியாக நம்ம தைச்சிடலாம். அதை ஒவ்வொன்றிலையும் பேப்பரில் பேர் எழுதி வச்சுக்கிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அலையணும். இப்போ வந்து பட்டிக்கு வந்து சைடு ஜாயிண்ட் பக்கம் வந்து 3.5 இன்ச்சும் கிராஸ் நம்ம பட்டன் பீஸ் சைடு 4.5 இன்ச்சும் கணக்கு பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து 3.1 பாயிண்ட் கணக்கு பண்ணிக்கோங்க. அந்த தான் நம்ம பட்டி வந்து கரெக்டாக 3 பட்டி வர்றதில் பட்டி எடுக்கிற அளவு. இது பட்டிக்கெல்லாம் நம்ம ஒட்டு தான் கொடுக்கணும். 1 மீட்ரு துணி எடுத்து கொடுத்தாலுமே இவங்களுக்கு வந்து காணாது. அதே மாதிரி பட்டி வந்து ஏற்கனவே ஒரு பட்டி அவங்க கிளாத்தில் எடுப்போம். டபுள் பட்டி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கிராஸ் வந்து மேலே வந்து தூக்கிட்டு போகாத அளவு இருக்கும். ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து கீழே வந்து 3 பட்டி போடுற மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பட்டி வந்து 3.5யும் 4 இன்ச்சும் கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பட்டி மட்டும்தான் வரும். மிச்சத்துக்கு பட்டன் பீஸ் வச்சுக்கோங்க. இந்த கிளாத்தை எக்ஸ்ட்ரா 2 பட்டி வந்து நம்ம வேறு கிளாத்தில் எடுத்துக்கிடுவோம். இப்போ இவங்க முன்பக்கம் வந்து நல்லா விரிவாக வேணும். அதனால் குடஞ்ச வெட்டுக்கும் காய்ஞ்ச அளவும் முன்பக்கமும் காய்ஞ்ச அளவும் நம்ம ரவுண்டாக வெட்டி விட்ருவோம். பார்த்திங்களா, நல்லா காய்ஞ்சி அளவு
ரவுண்டாக, ஆனால் தோள்பட்டை வரைய போயிடக்கூடாது, பாதியிலேயே நிப்பாட்டிடணும். முன்பக்கம் தோள்பட்டை வரைய போயிட்டா ரொம்ப விரிஞ்சுக்கிட்டு சட்டை வந்து கரெக்டாக ஃபினிஷிங் வராது. இப்போ பேக் சைடு முன்னாடி கிராஸ் கட்டிங் பட்டி 3 எடுத்தாச்சு. பட்டன் பீஸ்க்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ கைக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துருவோம். இதுக்கு வந்து எம்மிங் பண்ணணும். உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸ்னால் 1/4 இன்ச்சு கூட்டிக்கோங்க. எம்மிங் பண்ணுற ப்ளவுஸ்னால் 1/2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. அப்புள் வந்து 9.25, 2 உயரம் எடுத்துட்டு அப்புள் 9.25 போட்டுக்கோங்க. 2 உயரத்துலேருந்து ஒரு 3.1 பாயிண்ட் கணக்கு பண்ணி மேலேருந்து கீழே ஒரு அளவு போட்டுக்கோங்க. அதுதான் நமக்கு கண் மாதிரி வரையிறதுக்கு கரெக்டான ஷேப் வரும். இந்த ப்ளவுஸை தைக்கும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கேன் பாருங்கள். மேலே 1/2 இன்ச்சும் கீழே 1/4 இன்ச்சும், அந்த 9.25லேருந்து மேலே இருந்து நம்ம பாதி பாதி அளவெடுத்து மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/4 இன்ச்சு போட்டு நீங்கள் கண்ணு மாதிரி வரைஞ்சிங்கன்னா நமக்கு அக்குள் வந்து சுருக்கி அடிக்காது. அவ்வளவுதான். 48 இன்ச்சு அளவு உள்ள ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. எல்லாத்தையும் எடுத்து ஓரம் பட்டி அளவு ப்ளவுஸில் நம்ம சுற்றி வச்சுக்கிடுவோம். அடுத்து தைக்கும்போது எடுத்துக்கிட வேண்டியதுதான். இன்றைக்கி வந்து அடுத்த ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு நம்ம எம்மிங் பண்ணுறது வந்து நான் இது வந்து ஷார்ட் வீடியோவில் தான் பார்த்தேன். அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா தான் கரெக்டாக இருந்துச்சு. எம்மிங் பண்ண வேண்டியது இல்லைன்னு ஒரு சின்ன ஒரு மடிப்பு பாதி மடிப்பு அடிச்சுட்டு அடுத்து ஒரு பாதி மடிப்பு அடிச்சுக்கோங்க. நெட்டுக்க தையல் போட்டு, ஆனால் ஓடு தையல் போட்டுக்கோங்க. பெரிய தையலாக, சின்ன தையல் போட வேண்டாம். ஏன்னா அது மேலே உள்ள தையலை நம்ம பிரித்து விட்ருவோம். இப்போ சாதா ப்ளவுஸ்க்கெலாம் எம்மிங் பண்ண வேண்டியது இருக்குல்ல, இப்படி தைச்சா எம்மிங் பண்ண வேண்டியதில்லை. இப்போ அதையே மடித்து அடிச்சுட்டு கீழே ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. நம்ம 2 மடிப்பை மடித்து அடித்தோம் தெரியுமா, அந்த தையலை வந்து கீழே ஓரத்தில் தையல் நெட்டுக்க போட்டுட்டு மேலே உள்ள தையலை பிரித்து விட்டுட்டிங்கன்னா அந்த தையல் தெரியல. நல்லா அழகாக எம்மிங் பண்ண மாதிரி தான் இருக்குது. நமக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியல. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மடிப்பை பாதி துணியை அடுத்து ரெண்டு மடிப்பாக மடித்து அடிச்சுட்டு நடு சென்டரில் தையல் போட்டு அதுக்கப்புறம் அதை கீழ்ப்பக்கமாக மடித்து அடிச்சுட்டு ஓரத்தில் தையல் போட்டுக்கோங்க. அப்படி போட்டு மீதி மேலே உள்ள தையலை பிரித்து விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தையல் வந்து நமக்கு தெரியல. அந்த தையல் வந்து நமக்கு கைக்கு கீழ்ப்பக்கம் நமக்கு அடிப்பக்கம் போயிடுது. மேலே வந்து வித்தியாசமே தெரியல. நல்லா ஒன்று போல் இருக்குது. இதை நான் ஷார்ட் வீடியோவில் தாங்க பார்த்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓடு தையல் போட்டிங்கன்னா பிரிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
பாருங்க பிரிச்சுட்டேன். அடுத்த சட்டையில் க்ளோஸ்அப்பாக எடுத்து போடுறேன் பாருங்கள். நல்லா நீட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.